அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், இங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நோம்பு எப்படி போயிட்டு இருக்குது? இங்க அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து இஃப்தார் டு ஷஹர் வரை நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ இஃப்தார்ல இருந்தா நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இஃப்தாருக்கு நிறைய ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சிருந்தேன். ஸோ என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கறத நான் ஒன்று இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போயிட்டு இருக்கிறேன். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட அதாவது இப்போ வச்சிருக்கிற பைக் வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருந்துச்சு. அப்படின்னு மட்டும் இல்லாம எனக்கு வந்து கியர் பைக் அப்படின்னாலே வந்து ரொம்ப ஆசையா இருக்கும், ஓட்டணுமே அப்படிங்கிற மாதிரி. பட் அதோட வெயிட் காரணமா நான் வந்து இதுவரை ஓட்டுனது கிடையாது. இது பார்க்கும்போது சின்னதா தெரிஞ்சிச்சு. சரி ஏன் ஏறி உட்காந்து ஓட்டி பார்க்க கூடாது அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் ஏறி உட்காந்து வெயிட்லெஸ்ஸா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஓட்டுறதுக்கும். பட் நான் இப்போ ஓட்டல, லேட்டா போக போக வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் அது ஓட்டி பார்த்தனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா நேர சூப்பர் மார்க்கெட் தான் வந்தேன். எப்பவுமே எல்லா திங்ஸ் வாங்குறதுனால ஜாஸுக்கு தான் விடுவேன். அங்க வந்து பிரெட் க்ரம்ஸ் வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். 1/2 kg இருக்குதான்னு கேட்டேன், 1/2 kg இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 kg வாங்கிட்டு அப்படியே இளநீர் கடைக்கு போயிட்டேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இளநீர் வாங்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு வந்து இளநீர் கடை பாசி செய்யலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ அதனால இளநீர் வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன். எப்பவுமே இளநீர் வாங்குறதா நான் இந்த ஷாப்புக்கு தான் வருவேன். இங்கதான் வந்து நல்லா இருக்கும் இளநீர், நல்ல இனிப்பாவும் இருக்கும். ஸோ இங்கதான் வாங்கிட்டு போவேன். அண்ட் தேங்காவுமே அதிகமா வரும். அதனால வாங்கிட்டு அதுக்கு முன்னாடி நான் கோழிக்கறி வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ எடுக்கல, அதனாலதான் நான் இந்த வீடியோல காட்டியிருக்கேன். கோழிக்கறி அண்ட் இளநீ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வர்ற வழியில பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த பைக் ஓட்டுற ஆசை விடல. சரி எதுக்கு ஓட்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து ஓட்டினேன். மாஷால்ல ஓட்டதான் வருது. ஏதோ சரி நம்மளால முடிஞ்ச அளவு கொஞ்சம் தூரம் ஓட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டினேன். நல்லாதான் ஓட்ட வந்துச்சு. அண்ட் வந்து இந்த பல்சர் அந்த மாதிரி வெயிட்டா இல்லாம ஒரு நார்மலான வெயிட்ல இருந்துச்சு. ஸோ அதனால ஈஸியா ஓட்டியாச்சு. கொஞ்சம் தூரம் மட்டும் தான் ஓட்டினேன். வீடு வர ஓட்டிட்டு வர்றதுக்குலாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை, ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லா திங்ஸையுமே வாங்கிட்டு நான் கடைக்கு போய் திங்ஸ் வாங்கும்போது டைம் பாத்தீங்கன்னா 4-4:30 மணி ஆயிடுச்சு. அப்பவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கடன் வீட்டுல வந்து வேலை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து சமோசா அண்ட் ரோல் செய்யலாம், அதாவது சிக்கன் சமோசா அண்ட் சிக்கன் ரோல் செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கும் போதே போன்லெஸ் சிக்கனா கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். ஏன்னா போனா இருந்துச்சு அப்படின்னா அதை வெட்டிக்கிட்டு கழுவிட்டு இருந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சிக்கனாவே வாங்கிட்டோம் அப்படின்னா, அதாவது தனிக்கறியாவே வாங்கிட்டோம் அப்படின்னா போன்லெஸ்ஸா நம்மளுக்கு கழுவுறதுக்கு கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமேன்னு சொல்லிட்டு போன்லெஸ் சிக்கனா தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் கறி பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பார்த்தா சூப்பரான கறியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை கழுவ போட்டுட்டு இளநீர் தான் வந்து வடிச்சிட்டு இருந்தேன். இளநீர் கடப்பாசி செய்யறதுக்கு முன்னாடி நான் தண்ணியை வடிச்சிட்டு தான் சேர்த்துக்கிறேன். அப்பதான் ஃப்ரீஸ் ஆகி வரும்போது அது ஈவனா இருக்கும். ஸோ அதனால அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள தோல் ஏதாவது கிடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வடிஞ்சு வந்துரும்ல, அதுக்காக தான். அண்ட் நான் வந்து 2 இளநீர் வாங்கிட்டு வந்திருந்தேன் 100 rupeesக்கு. அதுல 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அகரகர் பவுடர் போட்டாதான் நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து தண்ணி சேர்க்காமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து 1 கிளாஸ், அதாவது சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிருவேன். இளநியை அடுப்புல வச்சதோடய தேவைக்கேற்ப சீனி போட்டுக்கோங்க. இளநீ கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, டக்குன்னு சீனி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். நிறைய பேர் இளநீ கடப்பாசிக்கு சீனி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இனிப்புக்கு வந்து கொஞ்சம் சீனி போட்டுக்கிட்டாதான் நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா அகரகர் பவுடர் வந்து நான் பவுடர் தான் எடுத்திருக்கிறேன். நிறைய பேர் வயர்லையும் செய்வாங்க, அதை வந்து கரைச்சிக்கிட்டு சேர்ப்பாங்க. நான் வந்து பவுடர் தான் செய்ய போறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அகரகர் பவுடர் எடுத்துட்டு அதுல கொஞ்சமா தண்ணியை கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள சேர்த்துக்கிற போறேன். டைரக்டா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திட்டான மாதிரி அப்படியே நிற்கும், பவுடர் கரையாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால கரைச்சிட்டு தான் நான் உள்ள சேர்த்துக்கிருவேன். இப்போ வந்து நல்ல இளநியை வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம். சுகரும் சேர்த்தாச்சு, அகரகர் பவுடரும் சேர்த்தாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் இளநீ கொதிக்கட்டும். அதுக்குள்ள வந்து நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இஃப்தாருக்கு டீ குடிச்சிருவோம்ல. என்னதான் வந்து நம்ம நிறைய சாப்பிட்டாலும் ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஃப்ரூட் சாலட்னு நிறைய நம்ம சாப்பிட்டாலும் அந்த டீ குடிக்கிற மாதிரி வராது. ஸோ நோம்பு திறந்து டீ குடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதான் டீ தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அங்கிட்டு ஒரு அடுப்புல பாலை வச்சாச்சு, அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இளநீ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த இளநீ கடப்பாசியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பரா வந்துருந்துச்சு. அண்ட் நான் வந்து அடிக்கடி நோம்பு வந்துட்டாலே இளநீர் கடப்பாசி செஞ்சிருவேன். ஸோ வந்து ரொம்ப சூப்பராகவும் வரும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து இளநீர் கடப்பாசிக்கு வந்து ஆற வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பவுல்ல ஊத்தணும். அதுக்குள்ள நம்ம வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா சமோசாக்கு ரோலுக்கு போடுறதுக்காக சின்னதா கட் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதுக்குள்ள பாலும் கொதிச்சு. ஸோ அதனால இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி போட்டுக்கிட்டேன். இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டான்னா சாயா குடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். அண்ட் நல்ல ஒரு ரெஃப்ரெஷும் கிடைக்கும்.
ஸோ அதனால நிறைய இஞ்சி இலக்கெல்லாம் தட்டி போட்டேன். அண்ட் நம்ம குட்டி குட்டியாக சிக்கனை கட் பண்ண பார்த்தீங்களா, அது வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சும் எடுத்துக்கிடுவாங்க. சமோசா ரோல் இந்த மாதிரி அதுவுமே டேஸ்டாக தான் இருக்கும். பட் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதில் மசாலா பவுடர்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சமோசா ரெசிபி இதில் காட்டியிருப்பேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இளநீர் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு கப்லையா ஊற்றி வச்சுட்டேன். மொத்தமாக எனக்கு வந்து 7 கப்பு வந்துருந்துச்சு. ஸோ நான் 6 கப்புக்குள்ளதை காட்டுறேன். மொத்தமாக எனக்கு 7 கப்புக்கு, அதாவது 2 இளநீர் வந்து 7 கப்புக்கு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க தேங்காய் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எல்லாத்துலயுமே நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன். இளநீர் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கப்ல சேர்த்துக்கோங்க. ஒரு நாள் வந்து நான் சூடா சேர்த்துட்டேன், ஒரு நாளைக்கு சேர்த்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கப்பே விட்டுருச்சு. அதனால சூடா சேர்த்துக்காதீங்க. ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டா இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அடிக்கடி பாக்குற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் போதெல்லாம் எல்லாருமே நல்ல குட் வேர்ட்ஸா பேசிட்டு போவியா, நல்லா பண்றிய வீடியோ, இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க, நல்ல ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுங்க. அண்ட் வந்து வீடியோக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த அளவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல யூடியூப் ஓபன் பண்ணும்போது. பட் இப்ப நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ட் இப்ப எப்படி எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரி இன்னும் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ எனக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவா இருக்கும் அது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீ போட்டுட்டு இருந்தாங்கல்ல, ஸோ டீயும் ரெடி ஆயிருச்சு. எங்க எல்லாருக்குமே ஃபிளாஸ்க்ல ஊற்றி வச்சிருவேன். பிள்ளையும் வந்து ஸ்கூல் விட்டு வருவா, அதாவது 2வது பையனுக்கு மட்டும் டீ கொடுக்கணும்னா அவன் நோம்பு பிடிக்க மாட்டா சின்ன பையனால. ஸோ அதனால அவளுக்கு மட்டும் ஆற வச்சுட்டேன். மற்றபடி எங்க எல்லாருக்குமே ஃபிளாஸ்க்ல ஊற்றி வச்சுட்டேன். சுட சுட இருந்தால் தானே அந்த நோம்பு திறந்துட்டு குடிக்கும் போது சூப்பரா இருக்கும். நோம்பு திறந்த உடனே தொழுதுட்டு என்ன கேட்கிறோமோ இல்லையோ சாயா குடிச்சாகணும். ஸோ அதனால ரெடியா போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். சின்ன சின்னதாக தான் கட் பண்ண அப்பதான் நல்லா இருக்கும். சிக்கன் சமோசா அண்ட் சிக்கன் ரோல் ரெண்டுக்குமே வந்து ஒரே ஸ்டஃபிங் தான் வைக்க போறேன். ஸோ அதனால ஆனியன் கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரோலுக்கு ஷீட்டுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் ரோல் ரெசிபி நான் ஃபுல்லாக காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டினோம்னா இன்னும் வீடியோ லெங்க்தாக போயிட்டு இருக்குது. ஸோ அதனால ஷார்ட்டாக முடிக்கணுமே நான் வீடியோவை முடிச்சிருப்பேன். ரோல் ரெசிபி வந்து இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து சமோசா அண்ட் ரோல் சிக்கன் ரோலுக்கு வந்து ஸ்டஃபிங் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி ரெடி பண்றேன்னு பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு சிக்கனையும் ஒன்னாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இந்த 4 தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்புல வச்சு எடுத்துக்கிட்டா போதும், சூப்பரா ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். அண்ட் அடுப்புல இருக்கும் போது சிக்கன் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கோங்க. அப்பதான் வந்து சிக்கன் கிடக்கிறதே தெரியாது. வெந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொத்தி விட்டோம்னா சூப்பரா சிக்கன் நல்லா மசிஞ்சு வந்துடும். ஸோ அதனால வந்து நீங்க மிக்சியில போட்டு அரைக்கணும்னா அவசியம் இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி நீங்க ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சமோசாவை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா பொரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சமோசா சீட்டை வந்து மடிக்கிறது கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நான் சமோசா சீட் வந்து கடையிலேயே வாங்கிட்டேன். நான் மடிக்கிற மாதிரி எப்படி வீடியோல காட்டணும் அதே மாதிரி மடிங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் அடிக்கடி வந்து சமோசா வீட்டில தான் செஞ்சுக்குவேன். இப்போ வந்து ஒரு ஷீட் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஷீட்டுமே வாங்கிட்டேன் சமோசா செய்யறதுக்காக. வீட்டிலேயே செஞ்சு பாருங்க, அவ்வளோ சூப்பரா செம்ம டேஸ்டா வரும். கடையில வாங்குறதை விட நம்ம வீட்டுல செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இன்னொரு சமோசா மடிக்கிறது உங்களுக்கு காட்டியிருப்போம் பாருங்க. ஏதாவது ஒரு கார்னர் எடுத்துட்டு அதை மேல் பக்கமா வச்சுட்டு அண்ட் ஆப்போசிட் பக்கமா மடிச்சு விட்டுக்கோங்க. அப்போ கோன் ஷேப்ல வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க ஸ்டஃபிங் உள்ள வச்சுட்டு திருப்பி மடிச்சு விட்டுட்டு கடைசியில வந்து இந்த மைதா பேஸ்ட் இருக்குதுல்ல அதை வந்து தடவிட்டு மூடி விட்டீங்க அப்படின்னா வந்து சமோசா சூப்பரா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே தான் நான் வந்து எல்லா சமோசாவே ரெடி பண்ணி எடுத்துப்பேன். மைதா பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் கெட்டியா வச்சுக்கோங்க. தண்ணியா வச்சுட்டீங்க அப்படின்னா சமோசா ஒட்டாது. ஸோ அதனால வந்து மைதா வந்து நல்லா கெட்டியா வச்சுக்கோங்க. மைதா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதா பேஸ்ட் ரெடி ஆயிரும். இப்போ சமோசா எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துக்கிற போறேன். நான் சமோசா பொரிக்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:45 மணி ஆயிருச்சு. ரொம்ப லேட்டாக தான் ஆயிடுச்சு. படப்படம் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். இதோடய வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். 5:45 மணிக்கு சுட சுட சமோசாவை பொரிச்சு வச்சோம் அப்படின்னா நோம்பு திறக்கும் போது சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ அதனால தான் நான் லாஸ்ட் மினிட்ல சமோசா அண்ட் ரோல் சுட்டுட்டு இருந்தேன். அண்ட் சமோசா பார்த்தீங்கன்னா சுட்டு ரெடியா வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சிக்கன் ரோல்க்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என்னடா இது ஒரு வித்தியாசமா ஊத்துறாளேன்னு பார்க்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அண்ட் இந்த மெத்தட்ல நீங்க வந்து ஷீட் ரெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது எப்படி ரெடி பண்ண அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அண்ட் நான் வந்து பண்ணது பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் கோதுமை மாவுல பண்ணியிருந்தேன். மைதா மாவுல பண்ணல, கோதுமை மாவுல பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பரா வந்துருந்துச்சு. என்னாலே நம்ப முடியல. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா தான் இது ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது வீடியோ எடுத்து தான் ட்ரை பண்ணேன். செம்ம சூப்பரா வந்துருந்துச்சு. என்னாலே நம்ப முடியல. அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு சூப்பரா வந்துருந்துச்சு. பிரெட் கிரம்ஸ் போட்டு தான் பண்ணியிருந்தேன். பிரெட் கிரம்ஸ் அதுக்கு தான் கடையில வாங்கிட்டு வந்தேன். அண்ட் சமோசாக்கு
ஆல்சோ நீங்க பிரெட் க்ரம்ஸ் போட்டு பண்ணாலுமே செம்ம சூப்பரா இருக்கும். பட் நான் அந்த மாதிரி பண்ணல, நார்மலா தான் சமோசா பண்ணியிருந்தேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சிக்கன் ரோல் செம்ம சூப்பரா வந்திருந்துச்சு. அண்ட் இது வந்து மைதா மாவுல பண்ணமா கோதுமை மாவுல பண்ணமா அப்படிங்கறது டிஃப்ரெண்டே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நிறைய பேர் நினைப்பீங்க கோதுமை மாவுல பண்ணா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், அது வந்து தனியா தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது மைதா மாவுல பண்ணமா கோதுமை மாவுல பண்ணமாங்கிற டிஃப்ரெண்ட்லாம் தெரியாது. அவ்வளவு சூப்பரா வந்துருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு உள்ளக்கவும் நல்லா வெந்து வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சமோசாவை பொரிச்சு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரோலையும் பொரிச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதே மாதிரி எல்லா ரோலையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிற போறேன். அண்ட் எனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல 6K ஃபேமிலி ரீச் பண்ணிட்டேன். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தயங்கி 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 ஒவ்வொரு ரெசிபிஸா செஞ்சு போட்டுட்டு இருந்தேன். அண்ட் வந்து ஒரு கட்டத்துல வந்து எதுக்கு இது வந்து நம்மளால போட்டுக்கிட்டே இருக்க முடியல, ஸ்டாப் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரிலாம் ஸ்டாப் பண்ணாம அதெல்லாம் கரெக்டா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் மோட்டிவ் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி நான் ஒண்ணா செஞ்சு ரெசிபிஸா போட்டுட்டு இருந்தேன். அண்ட் இவ்வளவு தூரத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு 6K ஃபேமிலிஸ் அப்படிங்கும் போதே வந்து ரொம்ப நிறைய நான் ரீச் பண்ண மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்குது. என்னை பொறுத்தவரை அது பெரிய சந்தோஷம் தான். ஸோ அதனால வந்து 6K ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோலையும் ரெடி பண்ணிட்டு நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு வந்திருக்குது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இஃப்தாருக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தா பாருங்க இளநீர் கடப்பாசி இவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்குதுன்னு வாயில வச்சதுமே கலைஞ்சிரும், அந்த அளவுக்கு சூப்பரா ரெடியா இருந்துச்சு. அண்ட் அடிக்கடி வந்து இளநீர் கடப்பாசி எல்லாரும் எங்க வீட்டுல செஞ்சு கேட்ட அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பரா வந்துருச்சு. ஸோ நீங்களும் இளநீர் கடப்பாசியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் சிக்கன் சமோசா ஆல்சோ சூப்பரா வந்துருச்சு, அதையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இஃப்தார் டைம் ஆயிருச்சு. ஸோ நோம்பு திறக்கிற நேரம் வந்தனால வாங்க சொல்லிட்டாங்க. நோம்பு திறந்துகிட்டு இருந்தோம். அண்ட் எல்லாமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். செம்மையா இருந்துச்சு. ஜூஸும் குடிச்சாச்சு. ஆரஞ்சு டேங்கும் அந்த அன்னைக்கு போட்டிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் குடிச்சிட்டு நோம்பு திறந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு தொழுதுட்டு மகரிப. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டீயும் குடிச்சாச்சு. குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தராவிக தொழுறதுக்காக பள்ளிக்கு வந்துட்டேன். நான் போன டைம்ல தொழுகை நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி ஓகே ஜாயின் பண்ணிடலாம், டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் தொழுகை முடியறதுக்கு முன்னாடி, அதாவது 3வது சலாம் கொடுத்ததுக்கு அப்புறமாவே வந்து எங்க பள்ளியில தொழுது முடிச்சவங்களுக்கு டீ காஃபி மசாலா பால் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒவ்வொரு நாளைக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் அன்னைக்கு வீடியோ எடுத்த அன்னைக்கு காஃபி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே எல்லாருக்குமே எடுத்து கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்வோம், ஷஹர் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே சமைக்கிற மாதிரி, அதாவது வேலை ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் டக்குன்னு. ஏன்னு பாத்தீங்கன்னா 10:15 மணி 10:30க்குள்ள தொழுகை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நான் ஓதிட்டு வர்றதுக்கு 11:30 மணி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா சஹர் வேலை பார்க்கறது கரெக்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்த்துட்டேன். அண்ட் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான். ஏன்னா அதான் கொஞ்சம் ஈஸியான ரெசிபி. ஸோ டயர்டாவும் இருக்குது. ஸோ அதே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் அதுக்கு உண்டான எல்லா திங்ஸுமே வெட்டி வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி மல்லி இலை எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுட்டேன். அண்ட் அதுக்கு முன்னாடி, அதாவது சிக்கன் பிரியாணி பண்றதுக்கு முன்னாடி அதுக்குள்ள சைடிஸ் எல்லாத்தையுமே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலா சிக்கன் பிரியாணி சூடா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு முக்கியமான சைடிஸ் எண்ணெய் கத்திரிக்காய் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு எண்ணெய் கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். நார்மலா கத்திரிக்காய் ஆக்கி வச்சாலும் சாப்பிட மாட்டேன், அது என்னமோ பிடிக்காது. பட் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிரியாணி கடைசியா கொதிக்க பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் சைடிஸா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரெசிபி நான் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறேன். ஸோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனாலதான் நான் வந்து அப்பப்ப கிளிப்ஸ் மட்டும் தான் எடுத்திருப்பேனே தவிர ஃபுல் ரெசிபி எடுத்திருக்க மாட்டேன். உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கிறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிட்டு இருக்குது. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஃபைனலா முந்திரி பருப்பு பேஸ்ட் அரைச்சு ஊத்துறதுனால செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ அதுவுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆனியன் ரைத்தா தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்பவுமே வந்து ஆனியன் ரைத்தாக்கு எலுமிச்சங்காய் ஊறுகாய் இருக்குதுல்ல, அது போட்டு தான் செய்வேன் புளிப்புக்காக. பட் இன்னைக்கு அது இல்லாதனால கொஞ்சமா புளி சேர்த்திருக்கிறேன். புளி சேர்த்தாலுமே டேஸ்ட் மாறாது, நல்லா தான் இருக்கும். பட் எலுமிச்சங்காய் ஊறுகாய் சேர்த்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஒரு சைடு ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிட்டு இருக்குது. அதுக்குள்ள கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மசிச்சு விட்டாச்சு பாருங்க. குட்டி குட்டியா தான் இந்த தடவை கத்திரிக்காய் போட்டு பண்ணியிருந்தேன். அப்பதான் ஈஸியா மசிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக. கொஞ்சம் பெருசா கத்திரிக்காய் போடுறமாக்கா அந்த அளவுக்கு எங்கிட்ட விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனாலதான் குட்டி குட்டியா போட்டு சீக்கிரமா மசிய வச்சாச்சு. கத்திரிக்காயும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. என்ன கத்திரிக்காய் அதை ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனியன் ரைத்தாவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஒரு ஓரமா மூடி வச்சுட்டு அப்புறமா பிரியாணிக்கு தான் ரெடி பண்ண போறேன். பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் அரிசியை தான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிற போறேன். நான் இன்னைக்கு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கிறேன். இந்த ரைஸ்ல பண்ணா பிரியாணி ரொம்ப சூப்பரா வர மாதிரி இருக்குது. ஸோ அதனாலதான் இன்னைக்கு இந்த ரைஸ் எடுத்திருக்கிறேன்.
2 விதமான ரைஸ் வீட்ல இருந்துச்சு. பட் நான் இந்தியா கேட் தான் எடுத்திருக்கிறேன் இதுல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 1 kg அளவுக்கு சிக்கனுக்கு 1 kg அளவுக்கு ரைஸ் போட்டு செய்ய போறேன். ஈவனா பண்ணோம், அதாவது சேமா பண்ணோம் அப்படின்னா செம்ம சூப்பரா தான் இருக்கும். நீங்க வந்து சிக்கன் எக்ஸ்ட்ரா போடுறதா இருந்தா கூட 1.5 கிலோ வரைக்கும் கூட போட்டு செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து சிக்கனை எப்பவும் வந்து மோஸ்டா நிறைய நாள் வந்து அப்படி டைரக்டா சேர்த்து தான் பண்ணுவேன். பட் டைரக்டா சேர்த்து பண்றதை விட ஃப்ரை பண்ணி செய்யறது வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ அதனால இந்த தடவை சஹருக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சிக்கனை ஹாஃப் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரியாணி கூட சேர்த்துக்கிற போறேன். அதுக்கு எப்பவும் போல மசாலா பவுடர் சேர்த்துட்டு டெய்லியும் எப்படி சேர்ப்போமோ அதே மாதிரி தான் மசாலா பவுடர் சேர்த்து பிரட்டி வச்சுட்டேன். அண்ட் எப்பவுமே பாத்தீங்கன்னா தயிர் அண்ட் எலுமிச்சை பழம்லாம் எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன். பட் இந்த தடவை தயிர் கம்மியா இருக்கனால டைரக்டா பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம் தயிர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன், சிக்கன்ல சேர்க்காம. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா பொரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது ஹாஃப் ஃப்ரை ஆனா போதும். ஏன்னா 50% குக் ஆனா அதுக்கப்புறம் 50% வந்து நம்ம குக்கர்ல தானே போட போறோம். ஸோ அதுலயே குக் ஆயிரும், சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். சிக்கன் மோஸ்டா டக்குன்னு வெந்துடும், மட்டன் தான் அந்த அளவுக்கு வேகாது. ஸோ அதனால ஒரு 50% அளவுக்கு மட்டும் நான் வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப பிரியாணி தான் ரெடி பண்ண போறேன். ஒரு சைடு பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை ஆயிட்டு இருக்குது. ஏன்னா 2 தடவை சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். மொத்தமா ஒரே தடவை போட்டோம்னா சரியா வெந்து வராது, அதனால 2 டைம் போட்டு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான ஆயில் எல்லாமே சேர்த்துட்டு கிராம்பு பட்டை ஏலக்காய், அதாவது கிராம்பு இந்த தடவை சேர்க்கல, பட்டை ஏலக்காய் அது மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மல்லி இலை இந்த மாதிரி எல்லாமே பிரியாணிக்கு தேவையான எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். அண்ட் இந்த பிரியாணி ரெசிபி வந்து நான் ஏற்கனவே போட்டிருப்பேன், சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு அது ரெசிபி போட்டிருப்பேன். ஸோ அதனால பிரியாணியை வந்து நான் ஃபுல்லாலாம் ஷூட் பண்ணல, அப்பப்போ வந்து வீடியோ எடுத்திருப்பேன், அவ்வளவுதான். இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா கடைசியில மசாலாஸ் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த சிக்கன் பிரியாணிக்குன்னு இல்லை, எல்லா பிரியாணிக்குமே நான் என்ன மசாலா சேர்த்துக்குவேன்னு பார்த்தீங்கன்னா உப்பு, மிளகாய் தூள், அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா இது மட்டும் தான் சேர்த்துக்குவேன். பிரியாணி மசாலா சேர்க்கல அப்படின்னா ஒரு சில நேரம் கரம் மசாலா அந்த மாதிரி சேர்த்துக்கிறது. பட் மோஸ்டா பிரியாணி மசாலா கண்டிப்பா சேர்த்துருவோம். ஈகிள் பிராண்ட் தான் சேர்ப்பேன், அதான் செம்ம டேஸ்டா இருக்கும். அண்ட் இன்னைக்குமே ஈகிள் பிராண்ட் பிரியாணி மசாலா தான் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப தண்ணி, அப்புறம் அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 3 விசில் அடிக்க விட்டுக்கிட்டா நல்ல கமகமன் வாசனையோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். சட்டியில செய்யறதை விட எனக்கு குக்கர்ல செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ அதனால வந்து குக்கர்ல தான் எப்பவுமே பண்ணுவேன். இப்ப பாத்தீங்கன்னா 3 விசில் அடிக்க விட்டுக்கிட்ட சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இதுக்கப்புறமா தம்ல போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ஸோ நல்ல உதிரி உதிரியா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சூப்பரா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தம்ல தான் போட்டிருக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் தம்ல போட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியா இருக்கிற தண்ணிலாம் வத்தி நல்லா உதிரி உதிரியா வந்துடும். அண்ட் இப்பவே டேஸ்ட் பார்த்தா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்பவே தம் போடாமே வச்சுக்கலாம், பட் தம் போட்டா இன்னும் கொஞ்சம் உதிரி உதிரியா வருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி சிக்கனை ஃப்ரை பண்ணி சேர்த்து பிரியாணி பண்றதுனால குட்டீஸ்மே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மோஸ்டா ஆக்கின சிக்கன் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க, குட்டீஸா இருந்தாலும் சரி, நம்மளுமே ரொம்ப அந்த அளவுக்கு விரும்ப மாட்டோம். ஸோ பொரிச்சு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி பண்ணிருக்கிறேன். சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா எண்ணெய் கத்திரிக்காவும் ரெடி ஆயிருச்சு, ஆனியன் ரைத்தா ஆல்சோ ரெடி ஆயிருச்சு. ஸோ சஹருக்குள்ள எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சஹர் டைம் வந்துருச்சு. அதோடய எல்லாருக்குமே ஒவ்வொரு பிளேட்லயே பிரியாணி போட்டு எண்ணெய் கத்திரிக்காய், ஆனியன் ரைத்தா எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தேன். சஹர் டைம் வந்துட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நோன்பு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பிரியாணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிதான் எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. பிரியாணி நல்லா வந்திருந்துச்சு, செம்ம டேஸ்டாவும் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே சஹருக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அல்ஹம்துலில்லாஹ்னு. நோம்பும் வச்சாச்சு. அண்ட் இதோட வந்து இந்த vlog-ஐ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இஃப்தார்ல இருந்து சஹர் வரை என்ன ரெசிபிஸ் எல்லாம் பண்ண அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.